என் அன்பான உறவுகளை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. காமராஜர் ஐயா எம்ஜிஆருக்காக பொது வெளியில பல நிருபர்களுக்கு மத்தியில சண்டை போட்டிருக்காங்க. கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன் தெரியுமா? தெரிஞ்சா அசந்து போயிருவீங்க. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆர் அவர்கள் நாட்டுப்பற்றிலும் சரி தேசபக்தியிலும் சரி ரொம்பவே சிறப்பாகவே கருதப்பட்டாங்க. ஆரம்பத்துல சுதந்திர போராட்ட காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ்காரராகவே இருந்தாங்க. அதே போல 1946 சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக காமராஜர் ஐயா பதவியேற்ற போது அவரை தன் மனதார முழு மனதோடு தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க எம்ஜிஆர் அவர்கள். காமராஜர் ஐயாவை ஆரம்ப காலகட்டத்திலேயே தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலதான் 1965 ஜூலை நடந்த காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் விழால எம்ஜிஆரும் கலந்து கொண்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத நிலையில எழுந்து கூட்டத்திலேயே காமராஜர் என்னுடைய தலைவர், அண்ணா என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு மேடையிலேயே பேசினாங்க. இது அப்போது ரொம்பவே சலசலப்பையும் ஏற்படுத்துச்சு. அன்றைய அரசியல் நாகரிகம் மெய்சிலிர்க்க வச்சதுங்க. 1962 செப்டம்பர் மாதம் திடீர்னு இந்தியா மீது தாக்குதல் தொடங்குது சீனா. சீனாவுக்கு பதிலடி கொடுக்க இந்தியாவும் தயாராகுது. நேரு அவர்கள் வானொலியில அறைக்கூவல் விடுக்கிறாங்க. ராணுவத்திற்கு உதவுவதற்காக பொதுமக்கள் தாராளமாக யுத்த நிதி வழங்கணும் அப்படின்னு நாட்டு மக்களிடம் பிரதமர் நேரு அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. இந்த பேச்சு பரவலாக பேசப்பட அவரது உரையை கேட்ட உடனே முதல் நடிகராக மட்டுமல்லாமல் நாட்டிலேயே முதல் குடிமகனாக நிதியுதவி வழங்க முன்வந்தவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் தாங்க. உரையை கேட்ட உடனே 75,000 ரூபாய் நிதியை வழங்குவதாக அறிவிக்கிறாங்க. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அனைத்து இந்தியாவிலும் அவ்வளவு பெரிய தொகையை எந்த தனிநபரும் கொடுக்கல அப்படிங்கிறது தாங்க. அந்த காலகட்டத்துல 75,000 ரூபாய் அப்படிங்கிறது பல கோடிகளுக்கு சமம். அறிவித்ததோடு நிக்கலங்க. உடனடியாக அப்போது முதல்வராக இருந்த காமராஜர் ஐயாட்ட முதல் தவணையாக ரூபாய் 25,000 ரூபாய்க்கான காசோலையை கொடுப்பதற்காக காமராஜர் ஐயாவுடைய வீட்டுக்கு போறாங்க எம்ஜிஆர் அவர்கள். காமராஜர் ஐயாவோ வீட்டுல இல்ல, உதவியாளரோ. காமராஜர் ஐயா ரயில் மூலமாக வெளியூர் பயணம் செல்ல அவர் எழும்பூர் ரயில் நிலையம் சென்றதாகவும் சொல்றாங்க. காமராஜர் ஐயா வந்த பிறகு கொடுக்கலாம் அப்படின்னு பிறர் சொன்னதையும் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கலங்க. காத்திருக்கவும் இல்ல. எழும்பூர் ரயில் நிலையம் விரைந்து காமராஜர் ஐயா பயணம் செய்த பெட்டிக்கே ஓடோடி போனாங்க எம்ஜிஆர் அவர்கள். ரயில் நிலையத்துல ஒரே பரபரப்பு. திடீரென அங்கு எம்ஜிஆரை கண்டதும் காமராஜர் ஐயாவுக்கு ஒரே வியப்புங்க. நேருடைய உரையை வானொலியில கேட்டதாகவும் யுத்த நிதிக்கு ரூபாய் 75,000 நன்கொடை கொடுப்பதையும் தெரிவிக்கிறாங்க. அதோடு முதல் தவணையாக ரூபாய் 25,000க்கான காசோலையை காமராஜர் ஐயாட்ட எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்கறாங்க. எம்ஜிஆரின் தேசப்பற்றை பார்த்து காமராஜர் ஐயாவோ ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதோடு நில்லாமல் எம்ஜிஆர் நிதி அளித்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா மேலும் ஆர்வத்தோடு மக்கள் நிதி அளிக்க முன்வருவாங்களே அப்படின்னு நினைத்து இது பற்றிய செய்திய பத்திரிகையில வர ஏற்பாடும் செஞ்சாங்க காமராஜர் ஐயா. வெளியூர் பயணம் முடிந்து சென்னை திரும்பிய காமராஜர் ஐயா பத்திரிகையாளரையும் சந்திக்கிறாங்க. எம்ஜிஆர் யுத்த நிதி வழங்கியதை பற்றி பேச அப்போது ஒரு பத்திரிகையாளரோ, ஐயா விளம்பரத்துக்காக தான் எம்ஜிஆர் நிதி வழங்கியிருக்கிறாரா அப்படின்னும் கேக்குறாங்க. இதை கேட்ட காமராஜர் ஐயாவுக்கு அளவு கடந்த கோபங்க. அட சும்மா இருங்கிறேன், நீ எவ்வளவு கொடுத்தன்னே, நீ கொடுப்பியோ மாட்டியோ, பிறகு கொடுக்கறவங்களையும் சும்மா ஏன் கிண்டல் செய்யணுங்கிறேன். நேரு ரேடியோல பேச போறாரு, காமராஜரு ரயில்லே போவாரு அப்படின்னு அவருக்கு தெரியுமா? சொல்லு, முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டாருன்னு சொல்றியே, அது எப்படி முடியுங்கிறேன். கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேணாமான்னே. ரயில்வே ஸ்டேஷன்ல எம்ஜிஆர் கொடுத்த காசோலைய வாங்கியதும் நானே பிரமிச்சு போயிட்டேன்னே. உடனே பேப்பருக்கு செய்தி உடுக்க சொன்னேன் அப்படின்னு பொரிந்து தள்ளிட்டாங்க காமராஜர் ஐயா. எம்ஜிஆருடைய உண்மையான நாட்டுப்பற்ற பாராட்டுனாங்க காமராஜர் ஐயா. இதற்கிடையில தான் யுத்த நிதி அளிக்கும் செய்திய பிரதமர் நேருவுக்கு கடிதம் மூலம் எம்ஜிஆர் தெரிவிச்சிருந்தாங்க. யுத்த வேளையில நெருக்கடியான நேரத்திலையும் கூட பிரதமர் நேரு நினைத்திருந்தா தனது உதவியாளரையோ அலுவலக ஊழியர்களையோ எம்ஜிஆருக்கு பதில் கடிதம் எழுத சொல்லியிருக்கலாம். ஆனா யுத்த நிதிக்கு பெருந்தொகையை அள்ளி வழங்கிய நாட்டின் முதல் குடிமகன் எம்ஜிஆருக்கு நேருவே கடிதம் எழுதினாங்க. ராணுவத்தினரின் பயன்பாட்டுக்கு தாராளமாக நிதி வழங்கியமைக்கு நன்றி பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கடிதத்திலையும் நேரு குறிப்பிட்டிருந்தாங்க. எம்ஜிஆரின் நாட்டுப்பற்றையும் நேரு பாராட்டிய பெருந்தன்மையான அவரது மனதையும் பறைசாற்றும் வகையில இன்று சென்னையில எம்ஜிஆர் நினைவு இல்லத்துல சாட்சியாக உள்ளது நேருஜியின் அந்த கடிதங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தேச தலைவர்கள், நாட்டுக்கு உழைத்தவர்கள், தியாகிகள் பெயர்களை மாவட்டங்களுக்கு சூட்டினாங்க. அப்போது 1984 ஜூலை 15 காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் அன்று அவர் பிறந்த விருதுநகர தலைமையிடமாக கொண்டு
காமராஜர் மாவட்டத்தையும் எம்ஜிஆர் உருவாக்குனாங்க. எம்ஜிஆரை விட்டு கொடுக்காத காமராஜர் ஐயாவை தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தலைவராகவே கருதிய எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு நடந்த அரசியல் நாகரீகம் இன்று வரைக்கும் மெய்சிலிருக்க வைக்குதுங்க. எம்ஜிஆர் மற்றும் காமராஜர் ஐயாவுடைய இந்த பந்தம் மரியாதை கலந்த அன்பை எல்லாருக்கும் தெரிவிக்குதுங்க. இந்த பந்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கேலக்ஸி இன்ஃபோ ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.